இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? என்னோட கதையில வர கேரக்டர்ஸ்க்கு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பேர் வந்து ராஜு அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து ரவி. இந்த ராஜு ரவி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெயிண்டர்ஸ். இதுல ராஜு என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவாரு. எப்படின்னா காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டு அவரோட ஒர்க் ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணுவாரு. வீடு பெயிண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு வாட் எவர் நிறைய ஃபென்சஸ் அந்த வேலிகள்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த வேலை செய்யறதா இருக்கட்டும், இந்த கேரேஜஸ்ல போயிட்டு ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி காலையில வீட்டை விட்டு போனாருன்னா நைட்டு 9-10 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பாளி யாரு இந்த ராஜு. இவர் இதெல்லாம் எதுக்காக பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட வாழ்வியல் தேவைக்காக. இட்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ இதுல வந்து அவருக்கு வரக்கூடிய காசு அவருக்கு வாழ்வியலுக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ரவி. ரவியும் பெயிண்டர் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. என்னன்னா இவருக்கு நேச்சரை பெயிண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ நேச்சரை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே பெயிண்டிங்ல கொண்டு வருவாரு. இந்த மாதிரி ஒரு நாள் ஐடியாஸ் கேதர் பண்ணிட்டே இருக்கும்போது அவரோட ஜன்னல்ல ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆப்போசிட் வீட்ல அதோட கதவு உடைஞ்சு போயிருக்கு. பட் அந்த கதவு மேல அந்த சின்ன விளிம்புல ஒரு பறவை உட்காந்துட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு உடனே ரவிக்கு அதை வரையாம இருக்க முடியல. அந்த கதவு வந்து ஆக்சுவலா உடஞ்சு போயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த பறவை எவ்வளவு அழகா பாடிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெயிண்டிங்கா இவரு பெயிண்ட் பண்றாரு. அது ஆக்சுவலா ஒரு ஸ்டன்னிங் மாஸ்டர் பீஸாவே மாறிடுது. அதை வந்து ஆன்லைன்ல சும்மா ஷேர் பண்றாரு. பார்த்தா பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. ஒரு பெரிய எக்ஸிபிஷன்ல இவருக்கு இன்விடேஷனும் வருது, வந்து உங்களோட பெயிண்டிங்கை நீங்க எக்ஸிபிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் எடுத்துட்டு போயிட்டு எக்ஸிபிஷன்ல வச்ச உடனே அந்த பெயிண்டிங்கை வாங்குறதுக்கு நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்ட்டு அவர் அதை பத்தி நிறைய பேச சொன்னாங்க. ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரவி அப்படின்றவரு அவரோட ஆக்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னா த்ரூ இன்ஸ்பிரேஷன். அவரோட கனவுக்காக அவர் உழைச்சிட்டு இருந்தாரு. பட் அதே சமயத்துல நம்ம ராஜுவை தப்பும் சொல்ல முடியாது இல்லைங்களா. சில பேருக்கு கமிட்மெண்ட், டியூட்டி, அந்த கமிட்மெண்ட்டுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கும்போது நம்மளோட கனவுகளை தொலைச்சிட்டு ஓடாம இருக்கிறத நம்ம பாத்துக்கணும்.